ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 19 அதிகாரம் 21 வசனம். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். கர்த்தர் அன்றைக்கு லோத்தை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்ட அந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். இங்கே கர்த்தருடைய தூதர்கள் 2 பேர் லோத்து வசித்து வந்த சோதோம் குமரா பட்டணங்களை அழித்து போடுவதற்காக வருகிறார்கள். கர்த்தர் லோத்தின் குடும்பத்திற்கு இரக்கம் பாராட்டுகிறார். லோத்து கர்த்தரிடத்தில் ஒரு சின்ன ஊரான சோமாரை கேட்கிறார். கர்த்தர் அவர் கேட்டுக்கொண்டபடியே அதை கவிழ்த்து போடாமல் அவருக்கு அனுகிரகம் செய்கிறார். ஆதியாகமம் 19 அதிகாரம் 29 வசனத்தை நாம் வாசிப்போமேனால், தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்து அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் லோத்தை அழிவிலிருந்து தப்பி போகும்படி செய்தார். ஊரே அழிந்து போன சூழ்நிலையில் லோத்தின் குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? 2 பேதுரு 2 அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நாம் வாசிப்போமேனால், அக்கிரமக்காரர்களுக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையினால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். லோத்து வாழ்ந்து வந்த இடத்தில் அவரை சுற்றிலும் அக்கிரமக்காரர்களும் அநியாயம் பண்ணுகிறவர்களுமாயிருந்தார்கள். அதை பார்க்கும்போது லோத்து ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டார். எல்லாரும் தப்பு பண்ணுகிறார்கள், நானும் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர்களோடு சேர்ந்து அவர் தப்பு பண்ணவில்லை. தன்னை நீதிமானாக காத்து கொண்டார். அதனால்தான் கர்த்தர் அவர் கேட்டுக்கொண்ட விஷயத்தில் அவருக்கு இறங்கி அவருக்கு அனுகிரகம் செய்தார். அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் காப்பாற்றினார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையிலோ, வியாதியிலோ, கடன் பிரச்சனையிலோ, வேறு எந்த ஒரு காரியத்திலேயோ சிக்கி கொண்டிருக்கலாம். அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கலாம். இதில் இப்படியே மூழ்கி போய்விடுவோமோ என்று பயப்படலாம். உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம். பயப்படாதிருங்கள். லோத்தின் குடும்பத்தாரின் கைகளை பிடித்து கொண்டு வெளியே கொண்டு வந்து கர்த்தர் விட்டது போல உங்கள் கைகளை கர்த்தர் பிடித்து கொண்டு நிச்சயம் வெளியே கொண்டு வந்து விடுவார். சங்கீதம் 91:7 வசனம் சொல்கிறது போல, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த விஷயத்தை கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். உங்களை எதுவும் சேதப்படுத்தாது. நம்புங்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். லோத்தை சுற்றிலும் அக்கிரமக்காரர்கள் இருந்தது போல உங்களை சுற்றிலும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில், ஊழியம் செய்யும் இடத்தில், உங்கள் குடும்பத்தில் பொய் பேசுகிறவர்கள், பித்தலாட்டம் பண்ணுகிறவர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள், தேவ பயம் இல்லாதவர்கள், கர்த்தரை மறுதலிக்கிறவர்கள் என்று இருப்பார்கள். அவர்கள் என் அண்ணன் தானே, தம்பி தானே, என் அக்கா தானே, தங்கச்சி தானே, சொந்தக்காரர்கள் தானே, நண்பர்கள் தானே என்று அவர்களோடு இணைந்து அவர்கள் வழியில் நடக்காதீர்கள். உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களை சுற்றிலும் என்ன அழிவு வந்தாலும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். உங்கள் ஒருத்தருக்காக, உங்கள் குடும்பத்திற்காக அவர் நிச்சயம் இறங்கி வருவார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அனுகிரகம் செய்வார்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் எந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த விஷயத்தை நீர் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, லோத்துவினிடத்தில் எத்தனை தூதர்கள் வந்தார்கள்? A1, B2, C3, D4. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCA மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.